சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ மது விலக்கு வேணும்னு கேட்குறீங்க தேசிய கொள்கையா, அதுக்கு மாற்று வந்து வேறு இந்த கல்வி மாதிரி இருக்குது வேணும் நினைக்கிறீங்களா, இல்லை முழுக்க மதுங்கிறத எடுத்துக்கூடாது? பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது. அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது 100 விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப் பொருள்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்த இருக்கிறோம். இந்தியா முழுவதும் மதுவிலக்கை ஒரு தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும். போதைப் பொருள்கள் வெகுவாக புழக்கத்தில் உள்ளன, அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 அதற்கான வழிவகைகளை கூறுகிறது. எனவே இதனை ஒரு மாநில அளவிலான பிரச்சனையாக கருதாமல் தேசிய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாடாக அந்த மாநாடு அமையும். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடத்த இருக்கிறோம். இந்த மாநாட்டையொட்டி தமிழகம் தழுவிய அளவில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருள்களை ஒழிப்பதற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிற அமைப்புகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து தொடர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஆதரவு நல்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்போ பிரதமர் முதல்வர் வந்து வெளிநாடு போகிறதுனால ஒரு இடைக்கால ஒரு முதல்வர் துரைமுருகன் மாதிரி ஒரு மூத்தவர் நினைக்கிறாங்க. இப்போ சீமான் போன்றவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? 15 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த 15 நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது. எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் இப்போ மது விலக்கு வேணும்னு கேட்குறீங்க தேசிய கொள்கையா, அதுக்கு மாற்று வந்து வேறு இந்த கல்வி மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை முழுக்க மதுங்கிறத எடுத்துக்கூடாது? அரசமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பகுதியில் ஆர்டிக்கிள் 47 படிப்படியாக ஒட்டுமொத்தமாக
முற்றாக மது மற்றும் போதைப் பொருள்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அது தொடர்பாக ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு மதுவிலக்கு ஆலோசனை குழு அமைக்கப்பெற்று அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளையும் வழங்கியது. மாநில அரசுகள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று பரிந்துரையில் கூறப்பட்டது. அன்றைய இந்திய ஒன்றிய அரசு அல்லது காங்கிரஸ் அரசு மாநில அரசுகளின் கருத்துக்களை, அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய முயன்றது. மாநில அரசுகள் அதற்கு அப்போது ஒத்துழைப்பு நல்கவில்லை என்பதனால் அந்த பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரவில்லை, அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. எனவே அரசமைப்பு சட்டம் சொல்லுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் 47வது உறுப்பு சொல்லுவது முழு மதுவிலக்கு என்பதுதான், அதற்கு மாற்று என்ற எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சில மாநிலங்களை தவிர, பீகார், குஜராத் போன்ற ஒரு சில மாநிலங்களை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசே மதுபானத்தை விற்பனை செய்கிற நிலை இருக்கிறது. மதுவிலக்கு பிரிவு என்று ஒன்று காவல்துறையில் இருக்கிறது. ஆனால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாமல் மது வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்குத்தான் அந்த பிரிவு பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. IAS, IPS படித்த உயர் அதிகாரிகளை, அவர்களின் சிறந்த ஆளுமைகளை ஆட்சி நிர்வாகத்தின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தாமல் இதுபோல மதுவை வியாபாரம் செய்வது எப்படி, லாபத்தை பெருக்குவது எப்படி, கடைகளின் எண்ணிக்கையை பெருக்குவது எப்படி என்பதற்கு அந்த அதிகாரிகளின் சிந்தனை, ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது. இது வேதனைக்குரியது. அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அல்லது டீஅடிக்ஷன் சென்டர் போன்ற எதுவும் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதும் இல்லை. பல ஆயிரம் கோடிகளை லாபமாக ஈட்டுவதற்கு அரசு திட்டமிடுகிறது. அதனால் பாதிக்கப்படுகிற மக்களை பாதுகாப்பதற்கும் குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் உரிய நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே மதுவிலக்கு கொள்கை என்றால் அது 100 விழுக்காடு நடைமுறையில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கள்ளச்சாராயத்தையும் கட்டுப்படுத்த முடியும். நல்லச்சாராயம் என்கிற பெயரில் அரசு அதை விற்பனை செய்கிற போது கள்ளச்சாராயத்தை பற்றிய கவலையும் அரசுக்கு, ஆட்சி நிர்வாகத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே தான் 100 விழுக்காடு மதுவிலக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கட்சி துவங்கியிருக்காரு. இந்த சூழலில் RS பாரதி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு, கட்சி துவங்கினால எம்ஜிஆர் ஆட்சி சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாரும் சொல்கிறது தான். அது RS பாரதி மட்டும் சொல்கிறதில்ல. சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்று தான். அந்த முயற்சியை ஆந்திராவிலும் கூட NTRஐ பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள். தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார். அதனால் அவர் அரசியலில் இருந்து, அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது நீண்ட நெடிய அனுபவமுள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார்கள். அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம். வெறும் சினிமா ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்யவில்லை. அவர் கட்சியை தொடங்குகிற போது திமுகவிலிருந்து அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள், கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள். அதனால் வெற்றி பெற முடிந்தது. அதன் பிறகு வந்த தலைவர்கள், அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம். தற்போது மக்களிடையே எழுந்துள்ள, சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம். ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று, அவ்வளவுதான். அதில் எதுவும் நாம்
உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் விஜய் ஆரம்பிச்ச கட்சினால தமிழகத்தில் இந்த கூட்டணியில் ஏதாவது வேறுபாடு மாறுபாடு நடப்பதற்கு வாய்ப்பு நினைக்கிறீங்க? அது பார்க்கலாம். விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது, போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும். அதில் தாக்கு பிடித்து அவர் நிற்க வேண்டும், மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும். இதுவெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியும். முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பழனியிலே அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே அதை நடத்தியிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை பல வேளைகளை மதம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தால் இந்து சமய அறநிலையத்துறையே வேண்டாம் என்று நாம் சொல்ல நேரிடும். இந்து சமய அறநிலையத்துறை ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது. பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கடவுள், மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படையில் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல் தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றுமில்லை. ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். கம்யூனிஸ்ட் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க சார், மதம் சார்ந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்படி பார்த்தா திமுக பாஜக தொடர்ச்சியாக நெருங்கி போகிற மாதிரியும் ஒன்றாகிற மாதிரியும் ஒரு தோற்றம் உருவாகிட்டே இருக்கு. இல்லை, இதெல்லாம் யூகமான கேள்விகள். அனைவருக்கும்